கானா வினோத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது உள்ள? சார் எனக்கு டிஸ்கம்ஃபர்டாக, ஏன்னா உண்மையை சொல்கிறேன், டிஸ்கம்ஃபர்டாக தான் சார் இருந்துச்சு. ஆரம்பத்தில் இயற்கையாக போச்சு சார், இயற்கையாக போச்சு, நேச்சுரலாக போச்சு. அது நாள் ஆக ஆக ஒரு தடவை சேது சார் வந்து உங்கள் காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவர் செயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா உருவக்கிளி அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டார் சார். பொதுவாக கானா வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நான் நெகட்டிவிட்டியாக பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே பிரச்சனையை தூண்டி விடுவோம், அப்படியே கொளுத்தி பட்டு விடுவோம், அப்படியே அது பிரச்சனையை ஒன்றா ஏழாக்க ட்ரை பண்ணுவார். அது ஒன்று தான் நான் பார்த்தேன். பட் அவர் பக்கத்து பெட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி படுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ இருந்து தான் அவரோட ஒரிஜினல் முகத்தை பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியல, உள்ளே இருக்கிற நம்மளுக்கு தானே தெரியும் எடிட்டிங்கில் எப்படி வருதுன்னு. உருவக்கிளி ரொம்ப பண்ணுவார் சார். ஜாலின்றது வேற, உருவக்கிளின்றது வேற. நம்ம தமிழ் மக்களுமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உருவக்கிளி பண்ணுறப்ப நாங்கள் ரசிக்கலை, நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறது, அந்த மெய்யழகன் காம்போன்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்து தான் எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் தெரியுது, உள்ளே இருக்கப்ப தெரியல. இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். என்னோட பார்வை வந்து அவர் என்ன பண்றாரு அப்படி அப்படின்ற அப்படி. ஸோ அந்த காம்பினேஷன்லாம் நானே ரசித்தேன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்னன்னா அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் உருவகேலி வேணும்னே, அதாவது செயற்கையாக பண்ணுறதுக்கு இயற்கையாக, பிக் பாஸ்ன்றது இயற்கையாக தானே இருக்கணும். செயற்கையாக வந்து பண்ணதில் எனக்கு நிறைய இடங்களில் டிஸ்கம்ஃபர்ட்டாக பண்ணேன் சார். என்ன ஒரு விஷயம்னா, இதெல்லாம் சதிச்சு போங்கன்னா இவ உருவகேலினால நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்பு வராமல் போயிடும் சார்.